வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்குமுல் லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد. அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாக புனிதமிக்க ஜும்மாவின் முறை நான் துவங்குகின்றேன். இதில் நாம் எந்த கருத்தை செவிமெடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு சட்ட திட்டங்களை நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் நமக்கு சில சட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். நீங்கள் இந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையில் நீங்கள் சுவனம் என்னும் அந்த பூஞ்சோலைக்குள் நுழைவதற்கு அது இலகுவாக இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நரகத்தை பற்றியும் சொல்லுகின்றான், சுவனத்தை பற்றியும் சொல்லுகின்றான். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அலங்கார வாழ்க்கை ஒருபுறம் இருந்தாலும் கூட நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மரணம் வரும். அந்த மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கிலே உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நன்மையின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் சுவனம் செல்ல முடியும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நம்மை பல்வேறு இடங்களிலே எச்சரிக்கின்றான். அப்படி எச்சரிக்கக்கூடிய திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே. முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் முஸ்லிம்களாகிய நம்மை பற்றி சொல்கின்ற போது ஈமான் கொண்டவர்கள், சுவனம் நரகம் இப்படி மறைவானவற்றின் மீது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அல்லாஹ் அதை சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? முதலில் அல்லாஹ் சொல்கின்ற போது உங்களையும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பிறகு உங்களுடைய குடும்பத்தாரையும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களையும் என்று வருகின்ற போது முதலிலே நாம் அல்லாஹுடைய சட்ட திட்டத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமா? அதை நாம் எல்லோரும் சற்று நிதானமாக எண்ணி பார்க்க வேண்டும். குடும்பத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய போதனைகளை பின்பற்றி அதனுடைய சட்ட திட்டங்களை அதனுடைய கடமைகளை சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமா என்றதை பற்றி முதலில் நாம் நம்மை சீர்தூத்தி பார்க்க கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உங்களையும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி என்றால் முதலில் குடும்பத்தாருக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது என்ன முன்மாதிரி? அல்லாஹ் முதலில் இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு வசனம் இறக்கி அருளிருக்கின்றானே,
உங்களை என்று சொன்னால் நாங்கள் தொழுகின்றோம், நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் சரியான முறையில் செய்கின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். உங்களுடைய குடும்பத்தாரை என்று வருகின்றதே, அது எப்படி என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கின்றார்கள். இங்கே நாம் பார்க்கக்கூடியது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோன்பு வைத்தார்கள், அவர்கள் மார்க்கத்தினுடைய போதனைகளை பின்பற்றினார்கள் என்று வருகிறது அல்லவா? அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செய்கின்றோமா? முதலில் இன்றைக்கு முஸ்லீம்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த மேலப்பாளையத்தில் உள்ள முஸ்லீம்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் உள்ளத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்கின்ற கலிமாவை ஏற்றிருக்கக்கூடிய நாம் அந்த கலிமாவுக்கு உகந்தாது போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கின்றோமா? அந்த கலிமாவினுடைய அந்த தத்துவத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா என்றால் 75-80% மக்கள் அந்த அடிப்படையில் இல்லை. அந்த அடிப்படையில் இல்லை. நம் ஊர் அதிகமான உலமாக்கள் நிறைந்த ஊர், முஸ்லிம்கள் அதிகம் நிறைந்த இந்த ஊர் இன்றைக்கும் கூட வாயளவில் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஏற்றிருக்கக்கூடிய நாம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பெரும்பாலும் பாருங்கள், கலைந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக கூட காஜா நாயகத்தினுடைய கந்தூரி என்று சொல்லப்படக்கூடிய கந்தூரி ஒரு 7 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதுபோன்று ஒவ்வொரு வழிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய இந்த கந்தூரிகள் ஒவ்வொரு மாசமும் நடைபெறுகிறது. இது இஸ்லாத்தில் உண்டா? கலிமாவுடைய அப்படியே அந்த சொல்லை ஏற்றிருக்கக்கூடிய நமக்கு அது நேர எதிரியானது அல்லவா? அது மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவில் இதை பல்வேறு இடங்களிலே நடத்துகின்றார்கள். ஆனால் ஆடு இது போன்றவற்றை நேர்ச்சி செய்து இந்த காஜா நாயத்துக்காக அறுக்கிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாத்திலே இது ஏற்புடையதா? இது நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கலிமாவுக்கு எதிரானது அல்லவா? இது போன்று நீங்கள் லிஸ்ட் அப்படி போட்டுக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு கலிமா என்னும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஏற்றிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு அதிலே பெரும்பாலும் மாற்று கருத்துடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அங்கே எப்படி ஒன்னாண்டுவை நிப்பாட்டுகின்றார்கள்? அல்லாவுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அல்லாவுக்கு நாம் குர்பானி கொடுப்பது போன்று, அல்லாவுக்கு நாம் நேர்ச்சி செய்வது போன்று காஜா நாயகத்திற்கும் இவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ இவர்களுடைய ஒப்பீடு எப்படி இருக்கிறது? இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதில் நாம் முதலில் அதை தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களையும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்படி என்றால் அடிப்படை விஷயத்தை முஸ்லிம்கள் முதலிலே தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எப்போதோ வரக்கூடிய அந்த நரகத்தினுடைய அந்த தீயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்கிறார்கள் அல்லவா, அடுத்தது எது என்று கேட்கின்ற பொழுது தொழுகை. இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே தொழுகையினுடைய அடிப்படையை, தொழுகையினுடைய அந்த தினம்தோறும் 5 நேரம் கூடிய அந்த தொழுகையை யாரெல்லாம் தொழுகின்றார்கள்? நாம் அடிக்கடி சொல்வதுதான், ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஏனைய தொழுகையிலே வருகிறார்களா என்றால் இல்லை. அப்போ அந்த கடமையை பின்பற்றியாக வேண்டும். அதிலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு அது ஒரு அசட்டுத்தனமாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள், அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அது அந்த நரகம் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு படுமோசமானது, அதை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்பாக நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், இந்த நாத்திக சிந்தனை உடையவர்கள், அப்படி இப்படியுமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ இந்த உலகத்திலே இப்படி சொல்கின்றார்கள் போகின்றார்கள்.
அது பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம், அது இருக்குமா இல்லையா என்று இப்படி ஒரு கணக்கை போடுகின்றார்கள். இது போன்ற இந்த எண்ணம் வருகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தானாகவே ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது, சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்பதை நீங்கள் அனுதினமும் அதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதரில் தவிர எல்லா பொருட்களும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மைக் இருக்கிறது, இந்த கரண்ட் இருக்கிறது, இது போன்ற இந்த உலகத்திலே விவசாய பொருட்களாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், இரும்புகளாக இருக்கட்டும், இது வானத்திலிருந்து அந்த மழையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலிருந்து நமக்கு அதை வெளியாக்கி தருகிறான் என்று சொன்னால் எதற்காக? மனிதனுடைய பயன்பாட்டிற்காக. எந்த ஒரு பொருளும் தன்னாக அப்படியே வருவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலை என்கின்ற அந்த அற்புதத்தின் மூலமாக, அந்த அருள் கொடையின் மூலமாக நமக்கு தருகிறான். அவனுடைய வல்லமையின் மூலமாக அது எல்லாம் வெளிப்படுகிறது. இன்றைக்கு நாம் உடுக்கக்கூடிய உடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வானத்திலிருந்து மலையின் மூலமாக இந்த பூமி மண்ணுக்கும் மலைக்கும் உள்ள அந்த தொடர்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணவுப் பொருளாக இருக்கட்டும், நாம் உடுக்கக்கூடிய உடையாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய இரும்புகளாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அதிநவீன சாப்ட்வேர் பொருள்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மண்ணிலிருந்து தான் அது வருகிறது. எல்லாம் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக. ஆனால் இந்த பயன்பாட்டை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனிதன், இந்த பயன்பாட்டை எல்லாம் தினம்தோறும் அனுபவிக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய இந்த பெரிய ஆபத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய மகள் ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக நேசத்துக்குரிய மகள் ஃபாத்திமா நாயகம் அவர்கள், இன்றைக்கு ஷேக் முதீர் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இவர் கையை பிடித்தால், இந்த ஷேக்குடைய கையை பிடித்தால், இந்த காஜா நாயகத்தினுடைய கையை பிடித்தால், இந்த ஷாவுல் மீது நாயகத்தினுடைய கையை பிடித்தால் நம்ம எல்லாம் அவர்கள் மறுமையிலே அப்படியே சுவனத்துக்குள்ள தள்ளி விட்டுருவார்கள் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்களே. அல்லாஹுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா அவர்கள், யா ஃபாத்திமுத்து பின்த் முஹம்மதின் அன்கிதி மினன் நார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, உன்னை நீ நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹுடைய தூதருடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுக்கு ரொம்ப பிரியமான மகள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், என்னுடைய ஈரக்கொலை என்று சொன்னால் அந்த அளவிற்கு மனித உடலிலே அந்த ஈரக்கொலை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட். அது எல்லா வகையிலும் மனிதனுடைய அந்த உள்ளுறுப்புகளிலே செயல்படக்கூடிய அந்த ஈரக்கொலை எடுத்துவிட்டோம்னா மனிதன் அப்படியே இயங்க முடியாது. அதை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா நாயகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்ற போது, ஏனெனில் அல்லாஹ்விடம் இருந்து வரும் எந்த தண்டனையில் இருந்தும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் என்பதற்காக அமல்கள் செய்யாமல், தொழுகாமல், நோன்பு வைக்காமல் சொர்க்கம் சென்று விட முடியுமா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளுக்கு எச்சரிக்கின்றார்கள். முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்கின்ற காரணத்தினால் இலகுவாக நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இவர்களாகவே இவர் அவுலியா, இவர் அவுலியா, இவர் அவுலியா என்று சொல்கின்றார்களே, அவருடைய கரங்களை பிடித்து அவர்கள் மூலமாக இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் இவர்கள்தான் காரணம், அனைத்து இன்பங்களில் தருவதும் இவர்கள்தான், துன்பத்தை நீக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான் என்று இன்றைக்கு இவர்களுக்கு நேர்ச்சி செய்து விட்டால், இவர்களுக்கு நாம் ஆடு அறுத்து விட்டால், இவர்களுக்காக நாம் சில காணிக்கைகளை செலுத்தி விட்டோம் என்று சொன்னால் இலகுவாக நரகத்திலிருந்து இவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்று இன்றைக்கு சில அறியாமல் முஸ்லிம்கள் சொல்லுகின்றார்களே, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால்
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமாவை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி எச்சரிக்கின்றார்கள்? நீ நல்லறம் செய், நீ நல்லறம் செய். அந்த நாள் என்பது யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, யாருக்காகவும் பரிந்து பேச முடியாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது இத்தகுன்னார அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு இடத்துல சொல்கின்றார்கள், இத்தகுன்னார ஒலவு பிசிக்கின் தம்ரத்தின். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது அந்த நாளில் நரகத்தில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான அந்த நரகம், எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நரகம். எல்லாம் முன்னாடி, அதாவது பின்னாடி வரப்போகக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு இது வராது வராது நீ நினைக்கிறியா? வரும், அந்த நாள் வந்தே தீரும். அப்படி வருகின்ற பொழுது நம்மை காப்பாற்றக்கூடியது எதுவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். வேற எந்த சாவுல மீது நாயகமோ ஹஜ்மீர் நாயகமோ அவர்களே அவர்களுடைய நிலையை பற்றித்தான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் யா நப்சி யா நப்சி தான். மறுமையில அந்த நாளில் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றானே, ஃபைதா ஜாஹத்தி சாஹத், அந்த நாளில் பெரும் சத்தம் ஏற்படும். அப்படியே நில தடுமாறிடுவான். நாத்திகம் பேசினவர்கள், பெரிய அறிவாளி என்று தன்னை தம்மட்டம் அடித்துக் கொண்டவர்கள், மறுமை இருக்குதா சொர்க்கம் இருக்குதா என்று பேசியவர்கள், எங்களை காஜாநாயகம் காப்பாற்றுவார்கள், எங்களை அஜ்மீர் நாயகம் காப்பாற்றுவார்கள், எங்களை முஹித்தீன் காப்பாற்றுவார் என்று ஜம்மம் பேசியவர்கள் எல்லாம் ஒரே சத்தம் தான். அப்படியே தடுமாறி விடுவார்கள். ஏன்னா அப்படி ஒரு சத்தம் நிகழ்கின்ற பொழுது, பொதுவாக இந்த உலகத்தில் அப்படியே நம்ம வாகனத்துல போறோம், ஒரு கார்ல போறோம், நடந்து போறோம், திடீர்னு நாம் கேட்க முடியாத புதிதான ஒரு சத்தத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் தடுமாறுவோம் அல்லவா, நிலை குலைவோம் அல்லவா. அங்கே அந்த சத்தம் எப்படி இதுவரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் கேட்டே இருக்க மாட்டோம். அப்படியே தடுமாறி நில ஒளிஞ்சி அப்படியே நிற்போம். அப்போதான் நமக்கு தெரியும், ஆஹா சோனம் இருக்கிறதுன்னு சொன்னாங்களே, நரகம் இருக்குன்னு சொன்னாங்களே, நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்களே, தொழுக வேண்டும் என்று சொன்னார்களே, அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்க கூடாது என்று சொன்னார்களே, மார்க்கம் மார்க்கம், இஸ்லாம் இஸ்லாம், தாவா தாவா என்று அனுதினமும் ஒரு கூட்டம் கத்திக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்ததே, இப்போ நாம் கண்ணு முன்பாக பார்க்கிறோமே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான். தனது சகோதரனையும் தனது தாயையும் தந்தையையும் யாரும் யாரை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அல்லாஹ் சொல்கின்ற போது தனது சகோதரனையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு மனிதன் விரண்டு அப்படியே ஓடுவானாம். இந்த உலகத்தில் நாம திடீர்னு டூ வீலர்ல போறோம், நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைகளோ யாராவது ஒரு ஏதேனும் ஒரு விபத்துல சிக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அப்படியே போட்டு களத்துல இறங்கி என்ன செய்வோம், அவங்கள மீட்டுவோம். இது இந்த உலகம். அதே மாதிரி நண்பர்களுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒருவர் அப்படியே ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னா நம்மால் முடிந்த வரையிலும் நாம என்ன செய்வோம், அவரை காப்பாற்றணும்னு நினைப்போம். அந்த உலகத்துல யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அதான் அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய தாய் கணவனை பார்க்க மாட்டா, மனைவி பிள்ளைய பார்க்காது. இப்படி உறவுகள், இந்த உலகத்தினுடைய உறவுகள் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். அவன் விரண்டு அப்படியே ஓடுவான். ஏன், நம்ம நிலை என்னன்னு தெரியும், எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டான் அல்லவா. ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை ஒருவன் கண்ணுக்கு முன்பாக அப்படியே பார்க்கின்ற போது நிலை தடுமாறி விடுவான். நீங்க எல்லாம் பார்க்கலாம், யாராவது ஒருத்தருங்க உறவுகளில் இறந்துட்டாங்க, ஒரு ஜனாசாக்கு போறோம்னு சொன்னா கபர்ஸ்தான் அப்படியே அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு கபர்ஸ்தான் போற வரைக்கும் அப்படியே சைலண்டா அமைதியா இருக்கும். மயானமா அப்படியே யாரும் பேசாம அப்படியே ஒரு தர்த்திப்போடு செல்வார்கள். கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணாலும் அப்படியே சைலண்டா இருக்கும். ஏன், கண்ணுக்கு முன்பாக ஒருவர் அடக்கம் செய்கின்ற பொழுது அவருடைய நண்பர்கள், அவருடைய உம்மா, அவருடைய வாப்பா, அவருடைய சகோதரி, இவர்கள்லாம் பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக நாமும் மரணிப்போம்,
நம்மையும் இப்படித்தான் கொண்டு போய் அடக்குவார்கள், நம்முடைய கதையும் இப்படித்தான் முடியும் என்று உளவியல் ரீதியாக அப்படியே எண்ணுகின்ற பொழுது அப்படியே கொஞ்சம் அப்படி நில குலைஞ்ச ஒரு பயமா இருக்கும். அதனாலதான் அங்க யாருமே கபர்ஸ்தான்ல கேலி பேச மாட்டாங்க, யாருமே அங்க உலக கதையை பேச மாட்டாங்க. அப்படியே அந்த ஒரு 10 நிமிடம் அடக்கம் பண்ணி முடிகிற வரையிலும் அப்படியே ஒரு ஒரு பயந்த ஒரு சுபாவத்திலே மனிதன் இருப்பார்கள். ஏன்? கண்ணுக்கு முன்பாக பார்க்கின்றோம். அத மாதிரி அந்த நாள்ல அங்க உள்ள அந்த நிகழ்வுகள் எதுவெல்லாம் அல்லாஹ் நடக்கும் நடக்கும் என்று சொன்னானோ அதுவெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்ற போது பெரும் சத்தம், மிகப்பெரிய குழப்பம் எல்லாம் கண்ணுக்கு முன்பாக தெரிகின்ற போது மாமன் என்ன, மச்சான் என்ன, அண்ணன் என்ன, தம்பி என்ன, சகோதரன் என்ன, சகோதரி என்ன, காஜா நாயகம் என்ன, அஜ்மீர் நாயகம் என்ன, பாதுஷா நாயகம் என்ன, யாரும் யாரை என்ன செய்ய முடியாது. யாரும் யாரையும் கரம் பிடித்து சுவனத்துக்கு அனுப்ப முடியாது. எது அனுப்பும்? இந்த உலகத்திலே நாம் ஹயாத்தாக இருக்கின்ற போது நாம் செய்த நன்மை மட்டும்தான் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேரும். எந்த அளவுக்கு அந்த நாளை பற்றி ஆயத்துக்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பால் ஊட்டக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளைய போட்டுட்டு என்ன செஞ்சிருவா? ஓடுவா. அப்படி இந்த உலகத்துல யாராவது அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த நாள் அவனுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறானோ தெரியலையே. சுவனத்தை நமக்கு சுவனமா நரகமா என்று அப்படியே எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள் என்று சொன்னால் அது எப்பேர் பெற்ற ஒரு நாள். ஏன்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நன்மையை பற்றி சொல்கின்றான், தீமையை பற்றி சொல்கின்றான். அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் தடுத்ததில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நான் செய்ய வேண்டும் என்று சொன்னேனோ அதை நீங்கள் செய்யுங்கள், இதற்கு மாற்றமாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நரகத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்வது போன்று அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். அப்போ நாம நன்மை செய்யாம தீமை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை தூக்கி என்ன செய்வான்? வெறுவு கட்டை போல நம்மை எரிபொருளாக பயன்படுத்துவான். அதைத்தான் இங்கே சொல்கின்றான், நீங்கள் நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதில் காற்றுக்கொள்வதற்கென்று தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், அதுபோன்று ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், உபரியான இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு உபரியான இபாதத்துக்கள் இருக்கிறதா? நீங்கள் உபரியாக செய்யக்கூடிய அந்த இபாதத்து இருக்கிறதே அதுவெல்லாம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பிள்ளைகள் அவையிலிருந்து அதை காக்கும். உபரியான இபாதத்துக்கள் என்பது எது? காலையிலே அதிகாலையில எழுந்து பள்ளிக்கு வருவது, திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவது, திக்ருகள் செய்வது. ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போது அவனுக்கு அமைதி பெறும் என்று சொன்னால் அல்லாஹ்வை தியானிப்பதின் மூலமாக, அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக நீங்கள் அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது மிக நல்ல ஒரு பயனை தரும். உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கும், மனிதனுக்கு தேவைகள் இருக்கும், அவனை கொண்டு போய் கபர்ல வச்சு மூடுற வரையிலும் தேவை 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 இருக்கத்தான் செய்யும். நாம கோடி கோடியா சம்பாதிக்கிறது நம்மோட வருமா? நாம் கெட்டி வச்ச மிகப்பெரிய பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் வருமா? அதற்கு பிறகு நாம் உருவாக்கியதை அதற்கு பிறகு வந்தவர்கள் அனுபவிப்பார்கள். நம்மோடு வருவது எது? நம்மோடு வரக்கூடியது நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் செய்த நல்லறங்கள் மட்டும்தான். நாம் செய்த நல்லறங்கள் மூலமாகத்தான் நாம் அது நமக்கு மறுமையிலே கிடைக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கின்றானே, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது, அவனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் கொடுத்தது எதற்கு? நல்லறம், அழகிய நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றான். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அமல்கள் என்கின்ற அந்த அது போன்ற நல்லறங்களை செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுமையிலே வெற்றி பெறும். அது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவது போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும்
நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதை விட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே இந்த மனிதனுக்கு சிறு பிள்ளைக்கு சொல்வது போன்று பல்வேறு உபதேசங்களை சொல்கின்றான். ஆனால் இந்த மனிதன் அவனுடைய அறிவின் மூலமாக தான் மிகப்பெரிய அறிவாளி என்று அவன் நினைத்து கொண்டு அல்லாஹை மறந்தனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையில் சுவனம் என்னும் அந்த பூஞ்சோலை நுழைவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்கள் செய்து, அதுபோன்று நம்முடைய குடும்பத்தாருக்கும் அமல்களை சொல்லி, இது போன்ற தொழுகுங்கள், நோன்பு வைங்கள், நல்லறங்கள் செய்யுங்கள் என்கின்ற அந்த தாவாவை முன்னெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உலகம் எந்த அளவிற்கு இறைவனை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு சில சம்பவங்கள். சென்ற வாரம் எங்கோ இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் எங்கேயோ ஒரு திசையில் அல்ல, நம்முடைய தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் என்கின்ற ஒரு மாவட்டத்தில் நாம் தினம்தோறும் செய்திகள் பார்ப்பது உண்டு. மகனை தந்தை வெட்டுவது, மகன் தந்தையை வெட்டுவது, சகோதரியை வெட்டுவது, சொத்துக்காக இப்படி செய்வது. ஆனால் இந்த சம்பவம் இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக, அருவாளுக்கு வேலை இல்லாமல், வெடிகுண்டுக்கு வேலை இல்லாமல், இவர் தன்னுடைய தந்தையை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் என்று சொன்னால், அவருடைய தந்தை 2 பிள்ளைகள், அவருக்கு 2 ஆண் மகன். அவர் சில பாலிசி போட்டு வச்சிருக்கிறார், சில இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறாரு. அது சில கோடிகளை எட்டும் என்று அந்த ஆய்வில் சொல்லப்படுகிறது. தகவல் வரை அப்படி பத்திரிகை செய்தியிலே அப்படி போடுகின்றார்கள். அவருக்கு பல்வேறு பாலிசி இருக்கிறது. அதனால இந்த 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் கிடையாது, 2 பேருமே கல்யாணம் முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பாக அந்த தகப்பனை கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். இது 2வது முயற்சி. இது சக்சஸ் ஆயிடுச்சு. எப்படி என்று சொன்னால், அவர் இரவிலே தூங்குகின்ற பொழுது கட்டுவீரியான் பாம்பு இருக்கிறது அல்லவா, அந்த கட்டுவீரியான் பாம்பை அந்த பாம்பு வியாபாரிகளிடம் இருந்து வாங்கி தன்னுடைய தகப்பன் உறங்கக்கூடிய அந்த ரூம்ல கொண்டு என்ன செஞ்சாங்க, விட்டுறாங்க. இவர் உறக்கத்தில் அந்த பாம்பு என்ன செஞ்சிருது, அவரை கொத்தி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொத்து கொத்தி ஒரு மணி நேரம் கழித்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அவர் என்ன செஞ்சார், கட்டுவிரியானை பொறுத்த வரையில் அது கொட்டின கொஞ்ச நேரத்திலேயே இறந்ததாக சொல்கின்றார்கள். அதுபோல இவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில் அவர்கள் முரண்பட்ட தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த ஜிஹெச்ல முதல் தகவல் அறிக்கையை என்ன செய்வாங்க, மருத்துவர்கள் அந்த அங்க உள்ள போலீஸ் கேட்பான். அப்படி கேட்கும் போது இவர்களுக்கு அதுல ஏதோ ஒரு சந்தேகம், போலீஸுக்கு நெருடல் வந்து விட்டது. அதற்கு பிறகு சில நாட்கள் அப்படியே போக போக இவர்களை ஃபாலோ பண்ணி அதை விசாரணை சரியாக முன்னெடுத்து கடைசியில பார்த்தோம் என்று சொன்னால், அது இயற்கையாக நடக்கவில்லை, செயற்கையாக திட்டம் தீட்டப்பட்டு தன்னுடைய தகப்பனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த பாலிசி, அந்த இன்சூரன்ஸை பெற வேண்டும் என்பதற்காக இந்த 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை செய்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் இந்த சதி திட்டத்திற்கு 6 பேர் இதுல சிக்கி இருக்கின்றார்கள். காவல்துறையை கண்காணித்து அதை நல்ல தரவாக விசாரணை செய்து அவ்வளவு பேர்களையும் அரசு செய்து விட்டார்கள். நீங்க இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கத்தியை வச்சு கொன்னது, வெடிகுண்டு போட்டு கொன்னது, இப்படியெல்லாம் போகி பாம்பை வைத்து இன்றைக்கு மனிதன் எந்த அளவிற்கு தன்னுடைய தந்தையே பணத்துக்காக இது போன்ற செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்பது, எந்த அளவுக்கு அவன் கேடுகட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இது போன்று தவறுகள் அவர்களுடைய அடிப்படை இது போன்ற இந்த விதிகளை மீறுவது, இது போன்ற திருட்டுத்தனங்கள், இது போன்ற குற்றங்கள் செய்வதற்குண்டான காரணம் அவர்களிடத்திலே மறுமை என்கின்ற அந்த பயம் இல்லை. நாம் எவ்வளவுதான் அட்டூழியம் செய்தாலும் சரி, அநியாயம் செய்தாலும் சரி, நாமும் மரணித்து விடுவோம். அப்படி நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த குற்ற செயல்களுக்கு
இறைவன் நம்மை பிடித்து நம்மை நரகத்தில் தள்ளுவான் என்கின்ற அந்த பயமில்லாத காரணத்தினால்தான் இதுபோன்று எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் இலகுவாக செய்கின்றார்கள். இதுபோன்று பல்வேறு குற்றங்கள், சிறுமியை கொலை செய்வது, பெரியவர்களை கொலை செய்வது, இப்படி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உலகத்தில், ஒட்டுமொத்த உலகத்திலும் இது போன்ற குற்றங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் இறந்து விடுவோம், மறுமையிலே கேள்வி இருக்கிறது என்கின்ற அடிப்படை புரிதல் இல்லாமல், அடிப்படை நம்பிக்கை இல்லாமல் இருப்பதின் காரணத்தினால்தான் இது போன்ற குற்ற செயல்கள் நடக்கிறது. அதுவெல்லாம் வருவாமல் இருப்பதற்கு காரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய கடமைகளை சொல்லி, மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களை சொல்லி, மார்க்கம் எதையெல்லாம் நல்லதாக செய்ய சொல்கிறதோ அதை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் வலியுறுத்த வேண்டும். எதுவெல்லாம் தீமையோ அந்த தீமை அதை செய்துவிட்டோம் என்று சொன்னால் நரகத்தில் நாம் சென்று விடுவோம் என்று தினமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கக்கூடிய நன்மக்களாக அப்படி உபதேசம் செய்தோம் என்று சொன்னால் இது போன்ற இந்த கெட்ட தீய சிந்தனைக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அதுபோன்ற சம்பவங்கள் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.